ஹாய் வீவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. நாம் எப்பயுமே நல்லது தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு கதை. அதாவது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காம எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை. ஒரு குருவும் சிஷ்யரும் ஒரு விருந்துக்கு ஒருத்தர் கூப்பிட்ருப்பாங்களாம். அந்த விருந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குரு சிஷ்யரை போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னாங்களாம். அங்கே எத்தனை பேர் நல்லவங்க வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்வாங்களாம். அதுக்கு நல்லவங்க யாருன்னு பார்க்குறதுக்காக இந்த சிஷ்யர் போவாராம். அங்கே எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் தெரியுமா. கை கழுவுற இடத்துல என்ன பண்ணுவாராம், ஒரு பலகை மாதிரி வச்சுருவாராம். வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அந்த பலகையை மேலே ஏறிய கை கழுவிட்டு போயிடுவாங்களாம். ஆனால் அதில் ஒரு பெரியவர் மட்டும் என்ன பண்ணுவாராம், அந்த பலகை எல்லாருக்கும் இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு அப்புறம் கை கழுவிட்டு போவாராம். அப்போ சிஷ்யர் பார்த்துட்டு இவர் மட்டும்தான் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட போய் சொல்லுவாராம். குரு ஆமாம் நீ கரெக்டாக சொன்ன அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் நாம் அந்த பலகை தடுக்கி விழுறத எடுத்து வச்சுருக்கலாம் யாராவது. ஆனால் எடுத்து வைக்காமல் எல்லாருமே போயிட்டு அந்த பெரியவர் மட்டும் எடுத்து வச்சதுனால அவர் தான் நல்லவர், எல்லாருக்கும் உதவி செய்யணும், எந்த கஷ்டத்துலேயும் அவர் தான் எல்லாருக்கும் உதவி செய்வார் அப்படிங்கிறத இந்த கதையில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் போகுது பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்னலாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் குரு சிஷ்யர் நல்லவர் கதை. தேங்க்யூ வியூவர்ஸ்.